ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஆல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த வாரம் வெளியேற போகிற 2 நபர்கள் யாருன்னு பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, டபுள் எவிக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த வீக் டபுள் எவிக்ஷன் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. காரணம் என்ன? உண்மையிலேயே உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஏகப்பட்ட கூட்டங்க. இவங்கெல்லாம் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சீக்கிரம் பிடிச்சி வெளியே போடுங்கன்னா போட மாட்டாங்க. கண்டென்ட் ஆடுகின்றாங்க, கண்டென்ட் தர மாட்டாங்க. விளையாடுகின்றாங்க, அதுவும் பண்ண மாட்டாங்க. நல்லா திங்கிறாங்க, தூங்குறாங்க, பேசுகிறாங்க, திங்கிறாங்க, தூங்குறாங்க, பேசுகிறாங்க. உள்ளே இருக்க 2 பேர்த்தில் யாராவது ஒரு 2 பேரை வெளியே பிடிச்சி போடலான்னு பார்த்தா இவங்க பெரிய சதி திட்டம் ஒன்று வேலை பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் காப்பாற்றி விட்றாங்க, சாச்சனா காப்பாற்றி விட்றாங்க, எல்லாம் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த வாரம் அப்பாவுடைய பேச்சுக்கள் எடிபடாது அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்பாவுடைய பேச்சுக்களை தாண்டி சாச்சனா எவிக்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் சாச்சனா எவிக்ட் ஆகவில்லை என்றால் டாப் 5 எழுதி வச்சுக்கோங்க. என்னடா சொல்கிறேன்றீங்களா? எஸ், ஆப்வியஸ்லி இந்த வாரம் சாச்சனா எவிக்ட் ஆகவில்லை என்றால் சாச்சனா டாப் 5. இன்னொரு ஆள் இதில் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார், ஆனந்தி. இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் மிகப்பெரிய ஒரு போட்டி நடப்பதாக தெரிகிறது. சிவகுமாரா ஆனந்தியா? சிவகுமாரத்தான் வீட்டில் போய் நல்லா நான்வெஜ்ஜை வச்சு அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்தி மேடம் நோ, அந்த கொண்டைக்குள்ளே இருக்க அந்த புத்தி இன்னும் தேவைப்படுது எல்லாத்துக்கும். ஸோ இந்த 2 பேர்த்தையும் எவிக்ட் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து யார் இருக்கா? நம்ம ரஞ்சித் அண்ணா இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? 200% வாய்ப்புகள் இருக்குது. என்னடான்னு சொல்கிறேன், 100 தான்ற முதல்ல சொல்லுவேன், இப்போ என்னடா 200 சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரஞ்சித் அண்ணாவை உள்ளே வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. யாராவது ஏதாவது கண்டென்ட்டாவது கொடுக்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கக்கூடிய நபர்களில் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய 4 நபர்கள். சாச்சனா அது கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்கிறாங்க, தெரியலங்க, எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். இது வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3 நபர்களில் யார் வேணாலும் போகலாம். ரஞ்சித் போகலாம், ஆனந்தி போகலாம், சிவகுமார் போகலாம். இந்த 2 பேர், மீதி இருக்கக்கூடிய 2 பேர் இன்னைக்கு ஒரு நாள், வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த 2 நாளில் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்ற பார்த்துட்டு ஃபைனலாக முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஆட்களில் யார் போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுதுன்ற கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஜாக்லின் 51,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. மொத்தமே 2 லட்சம் ஓட்டு தான் பதிவாயிருக்கு. மொத்தமே 2 லட்சம் ஓட்டு தான் பதிவாயிருக்கு. ஜாக்லின் அதில் 51,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அன்சி தான் 41,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 பேத்துக்கும் 10,000 ஓட்டு வித்தியாசம். விஷால் 32,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ரயான் 17,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. மஞ்சரி 14,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சத்யா 13,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரஞ்சித் 13,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சிவகுமார் 11,000 ஓட்டு, ஆனந்தி 11,000 ஓட்டு, சாச்சனா 10,000 ஓட்டு. இப்போது டாப் 3 இருக்க நபர்களை தாண்டி மீதி இருக்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 4, 6, 7 நபர்கள். இவங்க எல்லாருமே 10,000 14,000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்டத்தை இந்த சீசனில் ஆட்கள் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது மிக ஆகாது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. என்ன பண்ணுறது, நம்ம போனால் யார் போனால் நல்லாயிருக்கும்? மொத்தமாக அனுப்பிச்சிருக்கடா அப்படின்னு சொன்னால் நடக்காது.